வணக்கம். இப்போது பொதுவாக ஒரு வாதம் இங்கே வைக்கப்படும். அதாவது தாவேகா, அதாவது தமிழகம் வெற்றி கழகம் இப்போ ஆட்சி அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு போதிய பெரும்பான்மை கிடைக்கல. அதாவது ஒரு குறைந்தபட்ச 108, அதில் ஒரு தொகுதி விஜய் 2 தொகுதிகளில் போட்டிட்டது. அப்புறம் ஒரு ஓட்டில் அது கோர்ட் அவரோட நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருக்குது. அதில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் IUML அப்படி இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சியோடைய 2 உறுப்பினர்களும் விடுதலை சிறுத்தைகளோட 2 உறுப்பினர்களையும் கொண்டதாக தான் அந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. இப்போ இவங்க திமுகவோட கூட்டணியில் இருந்த கட்சிகள், இந்த 4 கட்சிகளும் திமுக கூட்டணியில் இருந்து தான் வந்திருக்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு வாதம் என்ன வைக்கப்படுது அப்படின்னா, ஜென்ரா மாதிரியான நான் பெரிய ஒரு பத்திரிகையாளராக நினைக்கிற அவர் கூட ஒரு வாதத்தை வைக்கிறாரு. விஜய் பரப்புரைகளில் திமுகங்கிற தீய சக்திக்கும் தாவேகாங்கிற தூய சக்திக்குமான போர் அல்லது இது பலம் போட்டி மக்கள் மத்தியில் அப்படின்ற மாதிரியான ஒரு பரப்புரையை அவர் மேற்கொண்டுகிட்டு இருந்தார். அதன் அடிப்படையில் அந்த தீய கட்சியோட கூட்டணியில் இருந்தவர்களுடைய ஆதரவோடு தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அப்போது நீங்கள் அவங்ககிட்ட அது கோரியிருக்கவே கூடாது. அதாவது எப்படி சொல்கிறாருன்னா, அவர் இந்த தூய கட்சியாக இருக்கிற நீங்கள் தீய சக்தியோட கூட்டணியில் இருந்த கட்சிகளோட ஆதரவை பெற்று நீங்கள் ஆட்சியை அமைச்சிருக்கக்கூடாது, அது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை ரொம்ப காலமாக வைக்கிறாங்க. எங்களுடைய திமுகவோட கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்கன்னு அவர் வச்ச பரப்புரையினுடைய நோக்கம், மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. கடந்த ஆட்சி திமுக ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி தான். மக்கள் வாக்களித்து பெரும்பான்மை பெற்று அந்த கூட்டணி, அதாவது அந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அந்த ஆட்சியில் திமுகவுக்கு பெரும்பான்மை பெற்று அந்த திமுக ஆட்சியில் இருந்தது. அதை ஆட்சிக்கு கொண்டு வந்தது மக்கள் தான். அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகாக அது நடந்துகின்ற முறைகள், அது செய்த முறைகள் சரியில்லை, அதன் அடிப்படையில் வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த காலங்களில் இந்த கட்சிகள் இப்போ ஒரு விசிக இருக்குன்னா, அவங்க தனித்து நின்னால் அவங்களுக்கான வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்கும். அப்போ அவங்க ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும் பொழுது ஒரு குறைந்தபட்ச அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் நிற்கும்போது, அந்த தொகுதிகளில் பெரிய கட்சிகளாக இருக்கிற அதிமுகவோ திமுகவோட சின்னங்களோ அங்கே இல்லாமல் போகும்போது, அவர்கள் அங்கே நிற்காமல் போயிட்டு இவங்க ஆட்சியில் இருக்கிறதால இவங்களுடைய பணபலம் படைபலம் எல்லாத்தையும் பயன்படுத்தி சில தொகுதிகளை பெற முடியும். ஒரு விசிகாவோ இல்லை ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ ஒரு இந்தியன் முஸ்லீம் லீக் IUMLஓ இன்னொரு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகளோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ இன்னும் பிற நிறைய கட்சிகள் இப்போ கொங்கு தேசிய கட்சி, மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இப்படி பல கட்சிகள் இவங்களோட இணையும் பொழுது ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ இவங்க கொடுத்தாங்கன்னா அதை வெற்றி பெறத்துக்கு சாத்தியப்படுத்த முடியும். ஏன்னா அவங்க ஒரு சின்ன கட்சி, இப்போ தான் பட்டிங் கட்சி பார்ட்டி அப்படி சொல்லலாம். அப்போ அந்த கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க, பல காரணிகள் அடிப்படையில் அந்த கூட்டணியோடு இருக்கிறாங்க. அதுதான் 2 கூட்டணிகள் தான் கடந்த காலங்களில் அதிமுக சார்ந்த ஒரு கூட்டணி, திமுக சார்ந்த ஒரு கூட்டணி இருக்கும். 2 கூட்டணிகளையும் சேருவாங்க. ஜெயலலிதாவோடையும் விடுதலை சிறுத்தைகள் இருந்தது. பாமக ஒரு தடவை அதிமுகவில் இருப்பாங்க, அடுத்த முறை திமுகவுக்கு வந்துடுவாங்க. அவங்க மாறி மாறி ஜெயிக்கிறதால அவங்களுக்கு வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட ஜாதி பலம் இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சீட்டுகள் கிடைச்சிடும். இப்படி மாறி மாறி ராமதாஸ் அவர்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி தனியரசு தனியாக ஒரு கட்சி வச்சுருக்காரு, கொங்கு இளைஞர் கட்சின்னு. அந்த கட்சியில் அவர் 2 முறை எம்எல்ஏவாக இருந்தார், ஜெயலலிதாவோட சசிகலாவோட ஆதரவில். ஸோ இது மாதிரி அவங்க அந்த நேரத்தில் அந்த கட்சிகளோட அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. அது கிவ் அண்ட் டேக் தான். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கான வாக்குகளை பல தொகுதிகளில் இவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது இவங்க ஆதரவு கட்சி ஓட்டுகள் அங்கே கொடுப்பாங்க. அது இவங்க நிற்கிறதுல அவங்க வாக்குகள் அவங்களோட உதவிகளால் இவங்க வெற்றி பெறுவாங்க. அதுக்காக அவங்க அந்த
தீய சக்தின்னு நீங்கள் சொன்ன அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை நீங்கள் சேர்த்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லவே முடியாது. அவர் வச்ச வாதம் வந்து உங்களுக்கு மக்கள் ஆதரவு அளித்தாங்க, நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க, ஆனால் மக்களுக்கு செய்ய வேண்டிய எந்த நலத்திட்டங்களை மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தாமல் நீங்கள் உங்களுடைய கட்சி வளத்துக்காகவும் டாஸ்மாக் உங்களுடைய நலன்களுக்காக பயன்படுத்துகிறீங்க, எல்லா துறைகளையும் உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க. அப்படி அதன் அடிப்படையில் அவர் அந்த வாதத்தை வைக்கிறார். மக்கள் நலமாக இல்லை, மக்கள் பல பிரச்சனைகளில் இருக்கிறாங்க, புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படலை, அரசு வேலைவாய்ப்புகளை ஓப்பன் செய்யப்படலை, இப்படி மத்தியில் இருந்தும் எந்த வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்படலை மத்திய அரசாலையும். அப்புறம் ஜிஎஸ்டி, கொரோனா, பல காலங்களில் மக்கள் மாட்டியிருக்காங்க, அதை நீங்கள் சரியாக கையாளலை. அதன் அடிப்படையில் அவர் ஒரு தூய சக்தின்னு சொல்கிறார். அவர் திமுகவினுடைய எந்த இடத்துலையும் திமுகவை கொச்சையாக அவர் பேசவே இல்லை, கீழ்த்தரமாகவும் பேசலை. நீங்கள் செய்கிற அந்த ஆட்சியில் 5 ஆண்டுகள் அவங்க என்ன செய்தாங்களோ அதனுடைய குறைபாடுகளை, அந்த மந்திரிகளுடைய செயல்பாடுகளை, இப்போ 10 ரூபா அப்படிங்கிறதெல்லாம் அந்த மந்திரிகளோட செயல்பாடுகளை அவர் விமர்சித்தார். அதுக்காக அந்த கூட்டணியில் இருந்த கட்சிகளுடைய ஆதரவை பெறவே கூடாது, அப்படி நீங்கள் பெறுவதே ரொம்பவும் தன்மான இழுக்கு அப்படின்லாம் சொல்லுவது கூடவே கூடாது. அது வந்து தப்பான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் கூட்டணிகள் வந்து தேர்தலுக்கு முந்தைய கூட்டணிகள், தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிகள், தேர்தலுக்கு பிந்தைய ஒரு வருடத்துக்கு கழித்தான கூட்டணிகள். மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டே எப்போ உருவாக்கினார் ஒரு கூட்டணியை? 2 வருடங்களுக்கோ 3 வருடங்களுக்கோ கழித்து உருவாக்கினார். அதே மாதிரி பீகாரில் எத்தனை தடவை மாற்றி கூட்டணி வச்சாங்க. முதல் பிஜேபியோடு இருந்தாங்க, அதுக்கப்புறம் லல்லு பிரசாத் யாதவோட போனார், திரும்பவும் லல்லு பிரசாத் யாதவோட கழட்டி விட்டு நிதிஷ்குமார் திரும்பவும் பிஜேபியோடு இருந்தார். இப்போ பிஜேபியோடு இருந்துட்டு இப்போ பிஜேபிக்கே அந்த முதலமைச்சராக ஆகிட்டு திரும்ப தன்னோட இதை ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ பிஜேபிக்கிட்ட இதை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அப்போது தேர்தலுக்கு பிந்தைய முறையில் ஏற்படுகிற கூட்டணிகள் வந்து எந்த மாநிலத்திலையும் நடக்கவே இல்லை, அது நடக்கவே கூடாது, அது நடக்கிறது மிகப்பெரிய ஒரு அநியாயம் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. இப்போது ஐயுஎம்எல் வந்து தன்னுடைய சொந்த சின்னங்களில் தான் நின்று இருக்காங்க. ஐயுஎம்எல் தனி சின்னத்தில் நின்று இருக்காங்க, விசிகா பானை சின்னத்தில் நின்று இருக்காங்க, ஐயுஎம்எல் ஏணி சின்னத்தில் நின்று இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் இந்திய கம்யூனிஸ்ட்டும் தங்களோட சொந்த சின்னங்களில் நின்றுருக்காங்க. காங்கிரஸ் தங்களோட சொந்த சின்னங்களில் தான் நின்று இருக்காங்க. அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருந்தாங்கன்னா, அதே ஏடிஎம்கேல ரெட்டலை சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு சிக்கல் உருவாகலாம். அதே மாதிரி டிடிவி தினகரனோட குக்கர் கட்சியில் நின்னாலும் குக்கர் சின்னத்தில் தான் அவர் நின்றுருக்காரு. ஆனால் அந்த எம்எல்ஏவை தான் கட்சியே, டிடிவி தினகரன் அந்த கட்சியினுடைய தலைவராக தன்னை அறிவிச்சுக்கலாம், இல்லை அவர் வந்து சொல்லலாம். ஆனால் நீதிமன்றத்துக்கு போனாக்க நீதிமன்றத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா ஒரு உறுப்பினர்னால் அந்த ஒரு உறுப்பினர் தான் அந்த கட்சி. அந்த உறுப்பினரோடு அந்த கட்சி தலைவர் இணக்கமாக போனாருன்னா போகலாம், இல்லை அந்த உறுப்பினர் வந்து இணக்கமாக போக விரும்பலை, தனித்து செயல்படலாம் அப்படின்னா கோர்ட்டே அதை அனுமதிக்கும், நீதிமன்றமே அதை அனுமதிக்கும். இருப்பதே ஒருவர் தான் இல்லையா, அவர் தான் அந்த கட்சி. இப்போ வந்து அவர் அமமுக கட்சி தன்னோடதுன்னு அவரை கோர முடியும். அவர் வந்து நீதிமன்றத்துக்கு போய் இந்த கட்சியில் இருக்கிற ஒரே ஒரு உறுப்பினர் நான் தான், அமமுகவை என்னோடது தான் அப்படின்னு அவர் அந்த குக்கர் சின்னத்தையே அவர் உரிமை கோர முடியும். அதுதான் கடந்த காலங்களில் நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் சொல்கிறேன். ஸோ அவர் கட்சி தாவினார், குதிரை பேரம் நடந்தது அப்படின்னு அமமுக எம்எல்ஏவை வைத்து குற்றமே சாட்ட முடியாது, எந்த நீதிமன்றத்தையும் அணுக முடியாது. நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா அமமுகவும் குக்கர் சின்னமும் மன்னார்குடி காமராஜுக்கு போகிற நிலைமை தான் ஏற்படும். அப்புறம் வேறு வந்து அதிமுகவிலையும் குதிரை பேரம் நடந்ததாக சொல்ல முடியாது, ஏன்னா அதில் நிறைய தரவுகள் இருக்குது. அந்த யார் வந்து அந்த 25 எம்எல்ஏக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தாங்களோ அவங்களோட போர்ட்ஃபோலியோ இஸ் அ வெரி ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ. இதுக்கு முன்னால் வந்து அவர்கள் மந்திரிகளாக பல முக்கியமான பதவிகளில் அதிகாரங்களில் இருக்கிறவர்கள், முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தருணங்களில் இருந்தவர்கள், அவர்களை ஒரு கட்சி வந்து புதிய கட்சி வந்து பேரம் பேசி அவங்கள அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்ற அந்த கூற்றை மெய்விக்க முடியாது. ஏன்னா அதை அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்கன்னு இருக்குது, எவ்வளோ ஓட்டு சதவீதங்களில் அவங்கள வெற்றி பெற்றிருக்காங்கன்னு இருக்குது, எவ்வளோ பிரதிநிதித்துவம் இருக்குது, எவ்வளோ காலங்களாக அவங்க வந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக நீடிக்கிறாங்கன்னு இருக்குது. அப்புறம் எடப்பாடி பழனிசாமியோட இருக்கிறவர்களுடைய வாக்கு சதவீதம், வெற்றி பெற்ற வாக்கு சதவீதங்கள் ரொம்ப மினிமம் 1000, 2000, 3000, 2 பேரை தவிர, அதுவும் வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து இதே ஃப்ளூக்லையும்
இன்னொருத்தர் வந்து கருப்புசாமின்னு நினைக்கிறேன், அவரும் வந்து திமுக வாக்குகளை வந்து முழுக்க தவைக்கா பிரித்ததுனால அங்கே அவர் வெற்றி பெற்றிருக்காரு. இவங்க 2 பேர் தான் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. மீதி எல்லோருமே தனித்தொகுதிகள், அதிக தனித்தொகுதிகளும், மீதி இருக்கிற தொகுதிகள் எல்லாமே 2000, 1000, 1500, அதுவும் தலபாய் சுந்தரம்னா 254 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கிற எம்எல்ஏக்கள் அவர்களை வேணால் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தொகுதியிலையும் பிடிப்பு இல்லை, குறைந்தபட்ச வாக்குகளை வெற்றி பெற்றிருக்காங்க, அடுத்த முறை வெற்றி பெறுவாங்களான்ற சந்தேகம் வரலாம். அவங்க கூட இதொன்னும் இந்த பேரத்தில் படிஞ்சு குதிரை அவங்க இந்த பக்கம் வந்திருந்தாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து தாவேகா கட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா குதிரை பேரங்கிற குற்றச்சாட்டை வைக்க முடியும், அதை நிரூபிக்க முடியும். ஆனால் இங்கே இருந்திருக்கிற 25 ஆதரவாக வாக்களித்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் மிக திறனானவர்கள், பல ஆண்டுகள் பல முறை அதிகாரத்திலையும் மந்திரி பதவிகளிலும் இருந்தவர்கள். எம்பியாக சிவி சண்முகம் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வயலும் தொகுதியில் வெற்றி பெற்ற பிறகு நாடாளுமன்றத்தை வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்போ அவரெல்லாம் வந்து ஒரு பேரத்துக்கு உட்படுவார் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் இதை ரிசைன் பண்ணாலும் அதையும் ரிசைன் பண்ணலாம். ஸோ அவருக்கெல்லாம் ஒரு தேவையே கிடையாது. அப்படி வந்து இருக்கிறவரை வந்து குதிரை பேரத்துக்கு உட்படுத்தினாங்கன்னு கோர்ட்டில் எந்த இடத்துல நிறுவனம் செய்ய முடியாது. ஆக குதிரை பேரம்ங்கிற சொல்லாடலை வந்து தமிழகத்தில் நடக்கலை, அதை முன்வைத்து நிறுவனம் செய்ய முடியாது. இரண்டாவது வந்து இந்த கட்சிகள் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில் ஈடுபட்டிருக்கிறது வந்து எந்த விதமான தவறும் கிடையாது. அதில் திமுகவுக்கான எந்த ஒரு ஓனர்ஷிப்ஸும் கிடையாது. அது ஒரு கிவ் அண்ட் டேக் வந்து ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியில் தேர்தலுக்கு பிந்தைய ஒரு அரித்மெட்டிக்காக அவர்கள் இன்னொரு கட்சிக்கான ஆதரவை நல்குறாங்க. இப்போது அவங்க அந்த ஆதரவுக்கு மறுமை செய்வதற்காக, அந்த ஆதரவுக்கு அவர்கள் நன்றி செலுத்தும் விதமாக அவர்களுடைய அமைச்சரவையில் அவங்களுக்கு மந்திரி பதவிகள், அதாவது அமைச்சர் பதவிகளை கொடுக்குறாங்க. அது இதுவரை மந்திரி பதவிகளை அடையாத ஐயுஎம்எல்ஓ இல்லை வந்து, அதாவது இந்த தனித்த கட்சிகளாக இருக்கிற கட்சிகள் வந்து அதிகாரங்களை ருசிக்காத அந்த கட்சிகள் அதிகாரத்தை பெறுவதை இவர்கள் விரும்பலை. அதாவது ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் வந்து விரும்பலை. அதை குலைக்கிறதுக்காக தான் அதிமுகலேருந்து ஒரு பிரிவினர் பிரிஞ்சு உள்ளே வந்து மந்திரி பதவிகளை கைப்பற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டதாக அவங்கள பார்க்கலாம். திமுகவுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது வந்து விடுதலை சிறுத்தைகளோ இல்லை ஐயுஎம்எல்ஓ காங்கிரஸோ மந்திரி பதவிகள் பெறுவதை விரும்பாதது காரணமாக தான், அது காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் தான் அவர்களை ரொம்பவும் கேவலமாக சாடுறாங்க. அவர்கள் அதிகாரத்துக்கு போயிட்டாங்கன்னா நாளைக்கு அடுத்த முறை தொகுதி பங்கீடு வைக்கும் பொழுதே தொகுதி பங்கீடுக்கு வந்தாங்கன்னா எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து பண்ணையார் மனப்பான்மையோடு நம்மளுடைய அதிகாரங்களை வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஆட்களுக்கே நம்ம பதவிகளை கொடுத்துட்டு இருக்க முடியாது. எப்படி வந்து மத்தியில் வந்து கூட்டாட்சி அப்படிங்கிற போது என்ன மாதிரியான சிக்கல்களை காங்கிரஸ் சந்திச்சதோ அந்த மாதிரி சிக்கல்களை நம்மளும் சந்திக்க முடியும், பண்ணையார்த்தனத்தோடு நம்ம ஆட்சி நடத்த முடியாதுன்னு அதிமுகவும் திமுகவும் நினைக்குது. அதுக்காக அவங்க 2 பேரும் இணைய கூட முயற்சி பண்ணுறாங்க. திருமாவளவன் அப்படிங்கிறவரை ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தப்பட்டார் அப்படின்றது சொல்லப்படுது. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு இல்லை. ஸோ இது வந்து அவருடைய பண்ணையார்த்தனத்துக்கான ஒரு அடியாக அவங்க பார்க்குறாங்க. அதனால் கம்யூனிஸ்ட் கட்சியும் அமைச்சரவையில் பங்கேற்கணும். அங்கே இருக்கிற சிலருக்கு அதிகாரம் கொடுக்குற மூலம் அவர்களுடைய தொகுதிகளுக்கு இதேனும் வந்து நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும், தொழிற்சாலைகளை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால் ஐயுஎம்எல்லும் தனக்கான கிடைக்கிற அதிகாரத்தை பயன்படுத்திக்கணும், விசிகாவும் தனக்கான அதிகாரத்தை பயன்படுத்திக்கணும். காங்கிரஸோட குற்றச்சாட்டு வேலைகள் செய்வதில்லை, வெற்றி பெற்ற பின்னாடி தொகுதிகளுக்கு போகிறதில்லைங்கிறத மாற்றுறதுக்கானும் அவங்க அதிகாரத்தில் பங்கு பெற்று அந்த தொகுதிகளுக்கு வாக்களித்து வெற்றி பெற்ற அந்த தொகுதிகளுக்கு ஏதேனும் வகையான நலத்திட்டங்களை, உள்கட்டமைப்பு சார்ந்த திட்டங்களை, வேலைவாய்ப்பு சார்ந்த திட்டங்களை மேம்படுத்துறது செயல்படுத்தணும். முக்கியமாக விசிகா வந்து அதிகாரத்துக்கு போகணும். அதே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விளிம்பு நிலை மக்களை தான் ரெப்ரசன்ட் பண்ண. மேபி தலைவர்கள் மேம்பட்ட சமூகங்கள், முற்பட்ட சமூகங்களாக இருக்கலாம். பட் அவர்கள் வாக்களிக்கிறது, கம்யூனிஸ்டுகளுக்கு வாக்களிக்கிறவங்க விளிம்பு நிலை மக்கள் தான். ஆட்டோ ஓட்டுறவங்க, இல்லைன்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்களோடு தொடர்புடையவர்களும், இதில் இருக்கிற போராட்ட சங்கங்கள் இருக்குல்ல, சங்கங்கள், இப்போ வந்து ஓட்டுநர் சங்கங்கள், இந்த மாதிரியான சங்கங்களில் இருக்கிறவங்க தான் ஓட்டுகளாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையான நலத்திட்டங்கள் உதவி வாங்கிறதுக்கு கம்யூனிஸ்டுகள் வந்து அதிகாரத்தில் பங்கேற்கணும். திமுகவிலிருந்து நம்ம ஜெயிச்சோங்கிற எந்த விதமான மனப்பான்மையும் தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய வாக்குகளையும் அவங்க பல தொகுதிகளில் பெற்றிருக்காங்க, அவங்களோட தொகுதியில் வாக்குகளை பல தொகுதிகளில் நீங்கள் பெற்றிருக்கீங்க. ஆக கிவ் அண்ட் டேக்கின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ அதனால் எந்த வித தவறும் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் முறையாக இந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறணும். இந்த கூட்டணி ஆட்சியை இன்னும் நல்ல திறமாக கொண்டு போகிறதுக்கான ஆலோசனைகளை வழங்கணும். வெளியில் ஊடகங்களில் எந்தவித கருத்துக்களையும் கொடுக்காம, ஊடகங்களை நம்பாமல், எதுவாக இருந்தாலும் அந்த
தவேகா கூட்டணியுடைய தலைமையோடு தொடர்பு கொண்டு இந்த இடத்துல இந்த தவறுகள் நடக்குது, இதை சரி பண்ணுங்கள், இதன் அடிப்படையில் இது இருக்கக்கூடாது அப்படின்றத கருத்துக்களை வைங்க. அவங்க ஆலோசிக்கலை, அதை வந்து எடுத்துக்கவே இல்லை, அவங்க வந்து ரொம்பவும் பணியார்த்தனத்தோடு நடக்கிறாங்கும் போது நீங்கள் பொது வழிக்கு வரலாம். ஏன்னா இந்த ஊடகங்கள் திரிப்பதில் மிக திறமையானவர்களாக இருக்கிறாங்க. இந்த ஊடகங்கள் நன்மைகளை செய்வதை விட தீமைகளை கூடுதலாக செய்கின்றன, தகவல்களை சரியாக கொண்டு போய் சேர்ப்பதில்லை. அப்படிங்கிறதுனால ஊடகங்கள் வழியாக கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த மக்களை தொடர்பு கொள்வதை நிறுத்தணுன்றது என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.